கைஸ் நம்ம இன்றைக்கி தமிழ் டே ஃபெஸ்ட்டுன்னு சொல்கிற தமிழ் ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் ஒன்றுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இது எங்கே நடக்குதுன்னு சொன்னால் மாக்கம் ரோட்டில் எம்சி நிக்கல் அவென்யூக்கும் அப்படியே மேலே பாஸ்மோர் அவென்யூக்கும் இடையில் இருக்கிற இந்த ஃபுல் ஸ்ட்ரீட்டில் தான் இந்த ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் நடக்குது. வாங்க உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃபெஸ்டிவலுக்கு பேனர் வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஆகஸ்ட் 8 நடக்குது. நான் 9 தான் வந்திருக்கிறேன். கைஸ் இதுதான் அந்த ஸ்ட்ரீட் பாருங்க எப்படி ஹேப்பனிங்காக இருக்குன்னு சொல்லி. கைஸ் இது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பாருங்க. நான் ஒரு சர்வேயில் பார்த்துருக்கிறேன். அதுவும் லைக் 5-6 வருஷத்துக்கு முதல்ல எடுத்த சர்வே. கிட்டத்தட்ட ஒன்டேரியோவில் மட்டும் 2 லட்சத்துக்கு மேலே தமிழ் பேசுகிறார்கள் இருக்காங்க. ஜஸ்ட் ஜிடிஏயில் நடக்கிற இந்த 2 நாள் ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னால் ஒன்டேரியோவில் டோட்டலாக எவ்வளோ தமிழ் பேசுகிறார்கள் இருப்பாங்கன்னு பாருங்கள். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 7-8 வருஷத்துக்கு முதல்ல எடுத்த சர்வே. ஸோ இப்போ நான் நினைக்கிறேன் எப்படி 3 லட்சத்தை தாண்டி இருக்குன்னு சொல்லி தமிழ் பேசுகிறார்கள். லைக் கம்பைன் ஸ்ரீலங்கன், தமிழ்நாட்டு பீப்புள், அடுத்தது அவ்வளோ பெருசாக இது மலேசியன் பீப்புள் இல்லை. லைக் மோஸ்ட்லி ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் அண்ட் இது இந்தியன் தமிழ்ஸ் சேர்த்து லைக் ஆல்மோஸ்ட் மோர் தென் 200,000 பீப்புள் இருக்காங்க. 2 லட்சத்துக்கு மேலே மக்கள் இங்கே ஒன்டேரியோவில் வசிக்காங்க. நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. நம்ம போய் அப்படி அங்கே வரையும் போய் போட்டு அப்படி அங்கேருந்து வரும். இங்கே இன்னொரு இசை கச்சேரி ஒன்று போகுது. ஐ திங்க் கேக் மேக்கிங் என்ன போயிட்டு இருக்குது. நம்ம முன்னால் பார்த்தது அங்கே. இப்போ அது இங்கே வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய போலீஸ் ஃபோர்ஸஸும் அடுத்தது செக்யூரிட்டியும் நிறைய போட்டிருக்காங்க பாதுகாப்புக்கு. அடுத்தது இங்கே இருக்கிற நிறைய ஸ்டால்ஸில் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டால்ஸுமே இங்கே ஒன்டேரியோவில் தமிழ் மக்களால் நடத்தப்படுற சின்ன சின்ன பிஸ்னஸ் எழுற ஸ்டால்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன்னா. மோஸ்ட்லி எல்லாமே தமிழ் நேம்ஸாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ கிட்ஸுக்கான ப்ளே ஏரியாவும் வச்சுருக்காங்க. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம எண்ட் ஆஃப் த ரோடுக்கு வந்துட்டோம். நம்ம அங்கால சைட்டுக்கு போய் அங்கே பக்கம் தான் நிறைய கடைகள் இருக்கு. என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். தமிழ் ஷாப்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள். கேக் மேக்கிங் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குது. Guys, look at the crowd. Yes, cupcakes. You want to see your apple make it? Okay, first food. Shrimp ஏதோ ஒன்று எடுத்துருக்கிறேன். விங்ஸ் அண்ட் பைட்ஸுங்கிற இந்த இடத்த தான் எடுத்தேன். $10. ஓகே, ரெண்டாவது டிஷ் கிராப் வாங்கியிருந்தேன். Guys, $10 is so worth it. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல ஃப்ரெஷ். இறால் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கையும் திரும்ப போய் இது நண்டு வாங்கி வந்தீங்க. நண்டும் நல்ல ஃப்ரெஷ், நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. நான் வந்தீங்கன்னு சொன்னால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக குன்ஃபு டீயில் பேஷன் ஃப்ரூட் ++ மேங்கோ போபாவோட வாங்கியிருக்கிறேன். ஸோ இதோட என் பண்ணுவோம். எஸ் டைமாக கூட்டம் கூட்டிகிட்டே இருக்குது. நான் வந்தது அரௌண்ட் 5:30 நினைக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் 7 ஆகுது. நிறைய சொன்னோம். இட்ஸ் குட். Yeah guys, overall நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்மோஸ்ட் $30 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த இறால் டிஷ் உண்டு, அடுத்தது நண்டு டிஷ் உண்டு. இறால் நல்லா இருந்துச்சு, நண்டை விட நல்லா இருந்துச்சு. போத் டீப் ஃப்ரைட் நல்லா இருந்துச்சு. அடுத்தது இந்த இது ஒன்று வாங்கினேன், பபிள் டீ உண்டு, நொட் டீ பபிள் ஜூஸ் உண்டு. நான் எங்கே பார்க் பண்ணேன்னு சொன்னால் ஒரு இது லைக் மார்டின் பேக்கரிக்கு பக்கத்தில் இருக்கு. அந்த மார்டின் பேக்கரி இருக்கிற அந்த பிளாசாக்குள்ளே இருக்கிற பார்க்கிங் தான் பார்க் பண்ணேன். பட் ஜஸ்ட் நீங்கள் வெளியில் போட் போட்டிருக்காங்க, பார்க் பண்ணிவிட்டு டிரெக்டாக ஃபெஸ்டிவலுக்கு போவீங்கன்னு சொன்னால் மேபி டிக்கெட் எடுக்கிறது சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் பார்க் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கி பில் வச்சுருந்தேன். ஸோ இன்கேஸ் எனக்கு பார்க்கிங் டிக்கெட் கிடைச்சா லைக் ஃபைட் பண்ணியாலும் ஓகே நான் இதுக்கு தான் வந்தேன்னு சொல்லி.
பட் லக்கிலி எனக்கு டிக்கெட் எதுவும் கிடைக்கல. ஸோ அந்த ஏரியாவில் ரோட்ஸ்ல எல்லாம் நீங்கள் பார்க் பண்ண முடியாது. பார்க் பண்ணுறேன்னு சொன்னால் அநேகமாக இங்கே தான் பார்க் பண்ணுறாங்க. பட் செக்யூரிட்டி நிறைய நின்று ஈவெண்ட் போராக்களை பார்க் பண்ண வேணான்னு சொல்கிறாங்க. இது எவ்ரி இயர் சம்மருக்கு இது நடக்கும். வளமையாக வரணும்னு நினைப்பேன். ஏதாவது ஒரு வேலையால் இது எனக்கு வந்து வரல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு வாரது. நல்ல பர்த். நிறைய தமிழ் இது சாப்பாடு கடை மட்டும் இல்லாமல் நிறைய தமிழ் பிஸ்னஸ், இது என்ன க்ளோத்ஸ், ஜுவல்லரிஸ், அடுத்தது ரியல் எஸ்டேட், அது இதுன்னு சொல்லி நிறைய தமிழ் பிஸ்னஸ் ப்ரொமோஷன்ஸ்கள் அவங்க ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுலேருந்து இன்னும் 4 hour இருக்குது. ஸ்டில் நீங்கள் இந்த ஏரியாவில் இருப்பீங்கன்னு சொன்னால் இட்ஸ் ஒர்த் த ட்ரை. வந்துங்க, அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அந்த மியூசிக் ஃபெஸ்டிவலையாவது பார்த்துட்டு போகலாம். உள்ளுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கோ வெளியில் எக்ஸிட் ஆகிறதுக்கோ எந்த விதமான டிக்கெட்ஸும் இல்லை. ஜஸ்ட் உங்களோட வாகனத்தில் வருவீங்கன்னு சொன்னால் பார்க்கிங் கொஞ்சம் தள்ளி இதை மாதிரியான பிளாசாக்களில் போட்டுட்டு கொஞ்சம் நடக்க வேண்டி இருக்கும். நீங்கள் இந்த தமிழ் டே ஃபெஸ்ட்டுக்கு வந்தீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.